ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த புக் சீரீஸ். எஸ், ஃபைனலி we are giving it a head start. முதவே வந்துட்டு நம்ம ஒரு ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு புக் எடுத்திருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங். தட் டீல்ஸ் வித் லாட் ஆஃப் ஐடியாலஜிஸ் அண்ட் தட் பிரிங்ஸ் அவுட் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். இதுதான் சரி இதுதான் தப்புன்னு இல்லாமல் நம்மளே ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வர்த்தியான ஒரு புக். த டைட்டில் இஸ் மைண்ட் செட் பை Carol S. Dweck. Carol S. Dweck. Okay. She's the one who termed the word growth mindsetங்கிற இதே டேர்ம் பண்ணதே அவன் போல. எனக்கு என்னன்னா லைக் நான் நிறைய செல்ஃப் படிச்சுக்கிட்டே இருப்பேன், அவங்ககிட்ட நிறைய சொல்லி படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதான் இந்த இயரோட நம்ம கோல் என்ன இருந்துச்சு, புக் பர் வீக் finish 52 weeks 52 books for sure. அதுல இந்த புக் வச்சு ஸ்டார்ட் பண்ணது அந்த 52 வீக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கே பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டைட்டில் வந்து நீ கிட்ட சொன்னப்ப என்னோட மைண்ட்ல என்ன தோணுச்சுன்னா, மைண்ட் செட்னா என்ன, வாட் இஸ் ஆக்சுவலி வி கால் அ மைண்ட் செட், நம்ம என்னவா அதை கன்சீவ் பண்றோம் அப்படின்னு நான் நிறைய யோசிக்கிறேன். மைண்ட் செட்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஒரு சின்ன விஷயமா தான் நான் பாத்திருக்கேன். எப்படின்னா மைண்ட் செட்னா இப்போ என்ன மைண்ட் செட்ல இருக்க அப்படின்னு நிறைய பேர் நம்மள கேட்பாங்க. நம்மளே நிறைய பேர் இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றப்ப அப்புறம் எப்படி போகுது லைஃப், என்ன மைண்ட் செட்ல இருக்க. டு பீப்புள் ஹூ மோஸ்ட்லி ஆர் லெஃப்ட் இன் பிளாங்க் ஸ்டேட் இன் தேர் லைஃப், இல்ல அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாத்தையுமே நம்ம ஆல்மோஸ்ட் கேட்டிருப்போம். சில டைம் இப்போ இப்படி கூட சொல்லுவோம், மைண்ட் செட் சரியில்லை அதனால நான் இது பண்ணல. ஒரு விஷயத்துல வந்து மைண்ட் செட் இல்லாட்டியும் we mostly stop doing that thing. அதை பண்ணவே மாட்டோம் நம்ம அந்த விஷயத்த. அப்படி இருக்கும்போது இதுல வந்து மைண்ட் செட்னா என்ன, இப்போ நம்ம இந்த 2 மார்க் கொஸ்டின்லாம் இருக்கும்ல, வாட் இஸ் கால் மைண்ட் செட், எக்ஸ்பிளைன் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த புக்கை பார்த்தேன். எடுத்த உடனே இந்த புக் வாஸ் வெரி கிறிஸ்பி. அவங்க சொல்ல வர விஷயத்துக்குள்ள டைரக்டா என்டர் ஆயிட்டாங்க. வெற்றிமாறன் படம் மாதிரி டைரக்டா போயிட்டு ஃபிக்ஸட் வர்சஸ் growth மைண்ட் செட்டுங்கிற அந்த எலாபரேட் கேட்டகரியை நம்ம முன்னாடி they are just showing it, the author tries to show that. So fixed mindset னா என்னன்னா, to people who have abilities but still they don't question and they don't push themselves in their lives at certain phases, okay, or in certain ideologies or in certain parameters. அதாவது they get stagnant over a period of life. Okay. Basically we can call it a comfort zone. எக்ஸ்பென்சர் பார்க்கும்போது எப்படின்னா லைக் ஒரு ஸ்டோன் மாதிரி கூட எடுத்துக்கோங்க, இப்படிதான் இருக்கும், இவ்வளவுதான், இதுதான் என்னால பண்ண முடியும், இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்பேஸ்க்குள்ளதான் என்னால இருக்க முடியும், இதை தாண்டி என்னால போக முடியாது. இப்போ என்கிட்ட இன்னேட்டா ஒரு டேலண்ட் இல்ல ஒரு எபிலிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு என்னால எங்க வரைக்கும் ரீச் ஆக முடியுமோ அது வரைக்கும் ரீச் ஆகிறது. ஃபிக்ஸ் மைண்ட் செட்ல இருக்கிறவங்களால ஒரு லெவல் வரைக்கும் தான் அந்த ஃபிக்ஸ் மைண்ட் செட் வச்சு ரீச் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா அதான் சொல்றேன், ஒரு கன்ஸ்ட்ரெயின்டான ஒரு எலிமெண்ட்குள்ள அவங்களே போட்டுருவாங்க. நீ சொன்ன மாதிரி கூட ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள அவங்கள போட்டுப்பாங்க. இப்ப என்னால இதை தாண்ட முடியலையா, இது எனக்கு வரல, இது என்னால பண்ண முடியல, இல்லனா டைம் சரியில்லை அந்த மாதிரி அவங்க மேல பண்ணாம blame the external இருக்க எல்லாத்தையும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இதனால நடக்குது. mostly they don't take ownership of the very things happening to them. So growth mindset னு வரப்ப it is like a progressive thing. growth mindset னா ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா, people who don't stop themselves when they face some challenges. லைஃப் இஸ் ஆல் அபவுட் சேலஞ்சஸ் தான். நீ என்ன பண்ணாலுமே அதுல ஒரு சேலஞ்ச் இருக்குதான் செய்யும். ரைட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் ஆகட்டும், அகாடமிக்ஸ் ஆகட்டும், ஆஃப்டர் வி பாஸ் அவுட் ஆஃப் அவர் காலேஜ் லைஃப், எதுவா இருந்தாலுமே ஒரு சேலஞ்ச் வந்து நம்ம முன்னாடி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நீ எப்படி ஃபேஸ் பண்ற, ஒருத்தன் வந்து உன்னை சேலஞ்ச் பண்றான் அப்படின்னா நீ அதுக்கு என்னவா ரியாக்ட் பண்ற, நீ வந்து இந்த சேலஞ்சை நான் எடுத்து செய்யறேன்டா, நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன், இல்ல எனக்கு நானே ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா தான் growth mindset பாக்குறேன். இட் இஸ் அ கம்ப்ளீட்லி கான்ஸ்டன்ட்லி எவால்விங் திங். ஒரு growth mindset இருக்கிற ஒரு பர்சனை நீ வந்து எந்த விதத்துலயுமே அவங்களோட கண்டெயின் பண்ணவே முடியாது. நீ 10 ரூட் போட்டேன்னா அந்த 11வது ரூட்ல வருவேங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜி. எனவே அதுக்கு நீ சொல்ற பாயிண்ட்ஸ் லைக் ஒரே ஒரு இது மட்டும் நான் டிஃபர் ஆகிறேன். எப்படின்னா லைக் இன்னொருத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு பாயிண்டே growth mindset people கிட்ட இருக்காதுங்கிறது என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அதர் தட் மத்த எல்லாம் சொல்லல, அது எல்லாமே நான் அக்ரி பண்றேன். 10 விதத்துல நான் ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ எனக்கு தெரிஞ்சிடும் இந்த 10 விதத்துல நான் பண்ண என்னால சக்சஸ் ஆக முடியாது, அதுல எனக்கு ஒரு ஃபெயிலியர் வந்துருது. 11வது ஒரு விதத்தை கண்டுபிடிச்சு ஐ ட்ரை டு grow myself. growth mindsetங்கிறது ஒன்னு நீ சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு இந்த புக் டு எண்ட் டு எண்ட் ரீட் பண்ணி முடிக்கும் போது எனக்கு ஃபீல் ஆனதுதான். இன்னொரு ஆஸ்பெக்ட்ல போனா எல்லாருக்குள்ளயுமே growth இருக்கும், ஃபிக்ஸ் மைண்ட் செட்டும் நம்ம கிட்ட இருக்கும். அது லேட்டரா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் பத்தி, சரியா? பட் அந்த ஒன்ன நீ எப்படி எவ்வளவுக்கு ஒன்ன நீயே புஷ் பண்ணி நீ அங்க போற, உன் பவுண்டரிஸ் நீ புஷ் பண்ணி போற அப்படிங்கிறது தான் ஒரு growth mindset பீப்புளோட இதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். நீ அந்த டிஃபர் ஆகுதுன்னு சொன்ன விஷயம் நான் என்ன சொல்றேன்னா,
அதாவது நான் சொல்றது 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அது இல்ல, அவங்கள பத்தி அது இல்ல. நம்ம வெல் விஷஸா இருக்கிறவங்களே சம்டைம்ஸ் வந்து நீ இது இல்ல, யூ ஆர் மென்ட் ஃபார் சம்திங் எல்ஸ், நீ ஸ்டாக்னன்ட் ஆயிட்ட, நீ வேற ஏதோ சொல்ற, நீ வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம மேல ஜென்யூன் கேர் எடுத்து சில பேர் சொல்லுவாங்க, who wants to push them a little bit more, நம்மள கொஞ்சம் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது ரிசீவ் பண்றதுக்குமே நீ growth mindsetல இருக்கணும். ஆமா ஆமா, கரெக்ட். பேசிக்கலி we have to take everyone's opinions and then we have to validate within ourselves. இவன் சொல்றது கரெக்ட் தான், யோசிச்சு முடிவு எடுக்கணும். நான் அவங்க சொல்றதை எடுத்துக்கோ, எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது growth mindset வந்து பேசிக்கலி அபவுட் அக்செப்டிங், not restricting anything which is coming from outside. அதை எடுத்துட்டு நீ ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி எது நமக்கு அப்ளிகபிள் ஆகும்னு எடுத்துக்கிறதா என்ன பொறுத்த வரைக்கும். இதை பத்தி இன்னொரு புக் இருக்கு, அதை பத்தி நம்ம அடுத்த புக் பாட்காஸ்ட்ல எனக்கு வந்து இந்த புக் படிக்கிறப்ப லெஃப்டிஸ்ட் அண்ட் ரைட்டிஸ்ட் ஐடியாலஜி வந்து எனக்கு நிறைய இடத்துல கிராஸ் ஆயிட்டே இருந்துச்சு. பாலிடிக்ஸ் பேசுறோம், பாலிடிக்ஸ் இல்லாம அந்த ஐடியாலஜியை நான் பேசுறேன். லெஃப்ட் ஐடியாலஜினா என்ன, ரைட் ஐடியாலஜினா என்ன. ஸோ நான் கன்சியூவ் பண்ணது என்னன்னா, ஃபிக்ஸட் மைண்ட் செட் இட்ஸ் ரைட் ஐடியாலஜி அண்ட் growth mindset இட்ஸ் லெஃப்ட் ஐடியாலஜி 100%. which is அதாவது எப்படி சொல்லணும்னா, ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க வந்துட்டு ஒண்ணு ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா இது இப்படிதான், நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள வந்து ஒரு டைப் கேஸ்ட் பண்ணிப்பாங்க. நமக்கு இது வராது, இந்த விஷயம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு படி போய் நானே ஃபெயிலியர்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட். வராத போது நான் ஃபெயிலியர்னு சொல்ல அந்த ரேண்ட் ஃபேஸ்க்கு போயிருவாங்க. அதே கான்ட்ராஸ்ட் நீ பாத்தீங்கன்னா, லைக் ஒரு growth mindsetல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்துல நான் எதனால ஃபெயில் ஆனேன்னு அவங்க யோசிப்பாங்களே தவிர, நான் ஃபெயிலியர் அந்த அவுட்கம் வந்து அவங்களோட சேர்த்து அவங்க ரிலேட் பண்ணி பேச மாட்டாங்க. அந்த அவுட்கம் ஃபெயிலியர் தான் சொல்லுவாங்களே தவிர நான் ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நான் ஃபெயிலியர்ன்றது நான் போட்ட எஃபர்ட்டுக்கு ஃபெயிலியர் இல்ல, அந்த ரிசல்ட் வரல அவ்வளவுதான். ஆனா நான் போட்ட எஃபர்ட் நான் ஸ்டில் அதை வேலிடா தான் பாக்குறேன். சோ நீங்க இப்ப ஃபெயிலியர்னு சொல்றீங்கன்னா, நான் வந்து அங்க வந்து நான் ஸ்டாப் ஆயிட மாட்டேன். நான் அதுக்கப்புறம் அந்த எஃபர்ட்டை வேற எப்படி அதை பூஸ்ட் அப் பண்ணலாம், இல்ல நான் தப்பான அப்ரோச் எடுத்துட்டேன்னா நான் செகண்ட் அப்ரோச்க்கு போவேன், எப்படி இது பண்ணலாம். அண்ட் தேர் வர் மெனி பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் கோட்டட் ஆன் தி புக், லைக் மைக்கேல் ஜார்டன், அப்புறம் தாமஸ் ஆல்வா எடிசன். இப்படி சொன்ன 2 எக்ஸாம்பிள்ஸே மத்தியமே நம்ம பேச ஆரம்பிச்சோம். நான் வந்து ஜார்டனோட அந்த இது பார்த்திருக்கேன், வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது. சோ அதுல வந்து தி லாஸ்ட் டான்ஸ்னு, ஓகேவா. சோ இதை ரீட் பண்ணி அப்படி ஜார்டன் பத்தி படிக்கும்போது அது ஜார்டனோட அவனோட கொலீக்ஸ் அவரோட ப்ளே பண்ண எல்லாரும் அதை பத்தி பேசிக்கும் போது, யா ஹி இஸ் a person like who had a growth mindset. நமக்கு ஈஸியா நம்ம ரிலேட் பண்ண முடியாது. அவரும் பேசுறது எல்லாமே அப்படிதான் பேசியிருப்பாப்ல. சோ அதான் அவரோட ஒரு கோச் அதுல ஒரு கோட் பண்ணிருப்பாங்க. கோச் என்ன சொல்லுவாங்கன்னா, he is a genius who kept on working to improve his genius. ஆமா. So பாரு, so he also like அவனுக்கு ஒரு இன்னே டேலண்ட் இருக்கு இல்லையா, like but he was not the best. கரெக்ட். அவங்களும் மென்ஷன் பண்ணி he was not the best. அப்போ பட் அங்க இருந்து he worked hard like more than anyone else in the room. அப்படி ஒர்க் பண்ணி he was able to reach that. And also like add on to that point, ஜார்டன் பாத்தீங்கன்னா only not him, அவன் டீமே மொத்தமா லிஃப்ட் பண்ணுவான். He lifts the players all across him. like அவங்க டீம்ல இருக்க எல்லாரையுமே அந்த மைண்ட் செட்டுக்கு புஷ் பண்ண ட்ரை பண்றது. சோ அதுவுமே ஒரு growth mindset பீப்புளால மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு அங்க இன்செக்யூரிட்டி இருக்காது. உனக்கு அந்த இன்செக்யூரிட்டி இருக்காது. இவன் வந்து அதே மாதிரி நான் தான்ங்கற ஐடியாலஜி இருக்காது. we they will always refer to themselves as we as a team. like அந்த மாதிரி பண்றது. ஆட் ஆனா இன்னொருத்தர பத்தி பேசி இருப்பாங்க, முகமது அலி. முகமது அலி ஸ்டார்ட் பண்ணும்போது அதே சொல்லிருப்பாங்க, பாக்ஸிங்ல அவரோட பாடி டைப் இது எதுவுமே பாக்ஸிங் he was not following any classical punches. it was not boxing ஒரு டெம்ப்ளேட் இருந்தா பாக்ஸிங் எதுவுமே பண்ணது இல்ல. and the only positive thing about him is his speed மட்டும் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. பஞ்சஸ் எதுவுமே அவர் நார்மல் பஞ்சஸ் பண்ணவே மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதை வந்து அவர் எப்படி ஓவர் கம் பண்ணுவாருன்னா, த்ரூ எஃபர்ட். சோ அதான் அந்த லேபிளிங்ன்றத சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அந்த ரைட்டிஸ்ட் ஐடியாலஜிமே என்னை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் லேபிளிங் தான். இப்ப நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன், மீசா இல்லைன்னா இஸ்லாமான்னு முஸ்லிமான்னு கேக்குறது, அதே மாதிரி ரகடா சுத்திட்டு இருந்தா ஏன் இப்படி ரவுடியானின்னு கேக்குறது. அப்கோர்ஸ் இப்ப நிறைய படங்களுமே அதை பத்தி பேசிருக்காங்க, வேட்டையன் அந்த மாதிரி நிறைய படங்களை, ஜெய்பீம் அந்த மாதிரி படங்களை வந்துட்டு எப்படி ஒரு சிஸ்டம் வந்து ஒருத்தர் இப்படிதான் இருக்கான் அப்படின்னா அவன் மேல எப்படி அந்த லேபிள் கிரியேட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி திஸ் ஹேப்பன் டு முகமது அலி ஆல்சோ. அவன் மேல ஒரு லேபிள் வைக்கிறப்ப எப்படி அவர் வந்து உடைச்சிட்டு வெளியே வந்தாரு, ஹவு ஹி ப்ரோக் ஆல் தி ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவரு அந்த ஸ்போர்ட்ல வந்து அவரை எப்படி அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் யாரோ ஒருத்தர் கூட போட்டு ஒரு ஃபைட்டையும் ரெஃபர் பண்ணிருப்பாங்க ஏதோ ஒரு டைம். அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதை ஒரு மைண்ட் கேமா தான் நான் பார்த்தேன். அவரு அது வரைக்கும் அவர் போட்ட ஃபைட்ஸ்ல அவர் அப்போனண்ட்டை பத்தி பேசியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி அவர் ரிங்ல இருந்தப்ப என்னெல்லாம் பண்ணியிருக்காரோ அதுக்கு அப்படியே கவுண்டர் அப்ரோச் தான் நான் போட்டேன். சோ அதுபடிதான் ஆக்சுவலா அந்த கேமுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஹாஃப் த ஆடியன்ஸ் தான் பிரசன்ட் இருந்திருப்பாங்க. அது முடிச்சிருவாங்க, இதை எதுக்கு பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சர்ப்ரைசிங்லி அலி
ஸோ அதான் சொல்லல, நவ் ஹி இஸ் தி கோட், இஸ் தி கோட் ஆஃப் ஆல் டைம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எல்லாரும் சொல்றதுக்கான காரணம் தான். ஏன்னா அந்த நீ வந்து ஃபெயில் ஆகலாம், பட் ஆனா அதையும் தாண்டி லைக் நீ அந்த எஃபர்ட் போட்டு 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 கண்டினியூஸ் அதான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணல, உன்னோட எபிலிட்டி கேன் டேக் யூ திஸ் ஃபார், பட் ஸ்டேயிங் தேர் அண்ட் ஆல்சோ கோயிங் above and beyond that, it always comes down to the point of your mindset, and also that is growth mindset. சிம்பு பாட்டு மாதிரி எனக்கா ரெட் கார்டு இது சொல்லோட இந்த இதுல ஏதோ ஒரு கோட் நான் அண்டர் ஹைலைட் பண்ணி வச்சேன், மறந்துருச்சு. அதுல டைரக்டா சிம்புவோட அந்த டயலாக் இருக்குல்ல, லைஃப்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது முக்கியம், லாஸ்ட்ல யாரு ஜெயிக்கிறாங்க முக்கியம். அது அப்படியே நான் அப்படியே பேரலா வச்சேன் சிம்பு. அந்த மாதிரி எனக்கு நிறைய இடங்கள்ல நான் அந்த பேரல் வரைஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆமா இதுதான் அந்த படத்துல சொன்னாங்க இப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் முடிஞ்ச நான் அப்படிதான் யோசிப்பேன். டக்குனு எனக்கு எதுனாலுமே நான் வந்து படத்தோட தான் கனெக்ட் பண்ணுவேன்னா, சோ அவங்க சொல்ற நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நிறைய படங்களோட நிறைய ஒரு லெஃப்ட் சொசைட்டி பார்த்தோன்னா எப்பவுமே லுக்ஸ் அப் டு லைக் பீயிங் ப்ராக்ரெசிவா எப்படி மூவ் ஆகலாம், ஒரு நல்ல டிபேட் வச்சு எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு கம்யூனிட்டி ஆஸ் அ ஹோல் ஹவு கேன் வி க்ரோ அப்படிங்கிறது இருக்கிறதுல தான் ஒரு லெஃப்ட். நீ சொன்ன மாதிரி ரைட்ஸ் தே ஆர் நோன் ஃபார் லைக் ஓகே ஸ்டீரியோ டைப்பிங், ஒருத்தனா அவன் இப்படிதான் அவன் இப்படி வந்தா லைக் இது வெளியெல்லாம் இல்லை, நம்ம பேசிட்டது தான், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே எப்படிதான் இருக்கிறது நம்ம ஏன்னா அந்த ஜென்ரேஷன் லைக் இது ஒரு லாஸ்ட் ஜென்ரேஷன் கூட நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள் ஆர் லைக் தட். எல்லாரையும் நான் சொல்லல, எல்லாரையும் நான் இப்ப இது பண்ணல, ஆனா இப்போவே எல்லாம் மாறிடுச்சா கேட்டா சொல்ல மாட்டேன். அந்த ப்ரொபோர்ஷன் ஹஸ் சேஞ்ச்ட் லைட்லி. Now people have started asking questions. கரெக்ட். இப்போ நம்ம எல்டர்ஸ் டே நம்ம क्वेश्चन கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். ப்ரீவியஸ் ஜெனரேஷன் அப்படி கிடையாது. இப்போ அப்பாவோ நம்ம தாத்தா கிட்ட அவ்வளவு क्वेश्चंस கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன் என்ன எதுக்குங்கிற क्वेश्चन இருக்காது. ஆனா இப்ப பாரு நம்ம அவங்க எது நமக்கு முன்னாடி வச்சாலுமே நம்ம ஏன் எதுக்கு என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் we are doing certain things. அதே மாதிரி அப்படிங்கிறது ஒரு சொசைட்டியாவே shifting towards correct and we have more acceptance. அந்த ப்ரோக்ரெசிவா இருக்கிற பீப்புள் கிட்ட வந்துட்டு அக்செப்டன்ஸ் நிறைய இருக்கும். எந்த விஷயம் எடுத்தாலும் எதையுமே வந்து ஒரு பேக்கப் இல்லாம ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னா நான் அதை அனலைஸ் பண்ணி தான் நான் இருக்கா எனக்கு நான் ஏத்துக்கிறேனா இல்லையாங்கிறத நான் சொல்லுவேன். அதே மாதிரி எதையுமே டக்குன்னு குட் ஆர் பேட்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஜெனரேஷன் ஆஃப் டெக்னாலஜிஸ், நிறைய நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதே நம்ம ஜெனரேஷன் தான். அப்படிங்கிறப்ப எதையுமே ஸ்டார்டிங்ல வந்துட்டு அதாவது இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்ப, எடிசன் வந்து பல்பை கண்டுபிடிச்சோன்னு ஒரு ஏதோ தூக்குல போட இல்ல அவரா டெஸ்லாவா சம்மன் இல்ல எடிசன் தானே. எடிசன் அண்ட் டெஸ்லா ரெண்டு பேரும் ஒரே விஷயம் ஃபேஸ் பண்ணாங்க. நான் அவங்க பிடிச்ச இதுக்காக எடிசன் ஸ்டோரியில சூப்பரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நம்ம அதை நான் உனக்கு சொல்லிடுறேன், அதை நான் கோட் பண்றேன். எப்படின்னா நம்ம எல்லாருமே நினைச்சது என்ன, எடிசன் லைட் பல்ப் மொமெண்ட் சும்மா இருந்தாங்க பல்ப் மாதிரி அடிச்சிச்சு, ஓகே ஐடியா கிடைச்சிருச்சு, உடனே எனக்கு ஐடியா கிடைச்சிச்சுங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது ரீட் பண்ணும்போது அப்படியே இல்லையே. It was a government funded project. Government state funded project. There were like thousands of people, thousands of people working on it, like scientists, physicists, chemists, and இது glass blowers அவங்கலாம் இருப்பாங்க. அவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அத வர்க் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாருமே சோ அது வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டடா அப்படி நினைச்சோம். அதுதான் நமக்கு as a society-யாவே நமக்கு அததான் காமிச்சு கொடுத்துட்டு இருக்குது. ஒரு பீரியட் ஆஃப் ஒரு ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் நமக்கு வந்து எல்லாருமே we are looking at only the success. ஓகே அந்த எண்ட் பாயிண்ட் எப்படி இருக்குங்கிறத பத்தி மட்டும் தான் நம்ம எல்லாருமே பேசுறோம். சோ அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் நம்ம எல்லாரையுமே இந்த சொசைட்டியை புஷ் பண்ணிட்டு இருக்குது. அதையும் தாண்டி இப்போ அவங்க ரீச் ஆகுறதுக்கு 10,000 ஃபெயிலியர் அதுக்கப்புறம் வந்தது 10,000 ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் வந்தது அது. ஸோ அந்த 10,000 ஃபெயிலியர்ஸ் பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஸோ இப்போ ஃபெயிலியர்ஸ் பத்தி நம்ம ஆரம்பிச்சிட்டோம். I don't feel like move into that particular segment. ஆமா, சக்சஸ் வெர்சஸ் ஃபெயிலியர் இது பார்க்கணும். அதாவது இந்த ஆத்தர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, சக்சஸ்ன்றது எண்ட் ரிசல்ட் இல்லை, நீ போடுற எஃபர்ட் தான் வந்து நீ சக்சஸ்ஃபுல்லா இல்லையான்றது உன்னை பத்தி சொல்லணுன்றது அவங்களோட பாயிண்ட். அதை எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு அந்த நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்ஸ் வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றப்ப நிறைய ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கிட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பசில் கொடுத்து அந்த பசில் வந்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. பாதி பேர் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுவாங்க, பாதி பேர் வந்து அதை பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல் ஹார்டர் பசில்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறப்ப ஒரு செட் ஆஃப் கிட்ஸ் வந்து நான் இதையே முடிக்கல, நீங்க ஏன் நெக்ஸ்ட் தரீங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चन கேட்பாங்க. இல்ல அப்படியே இல்ல, கொஞ்சம் எப்படி இருக்காது. எக்ஸாக்ட்டா ஃபர்ஸ்ட் ஈஸி பசில் கொடுத்துருப்பாங்க. அதான் ஈஸி பசில் தான். ரெண்டு டீம் ஈஸி பசில கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட் பண்ணா they'll be very successful, happy, okay I'll done it. அதுக்கு அடுத்த ஸ்டேஜா கொஞ்சம் கஷ்டமான பசில ரெண்டு பேருக்கு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து லைக் ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் இருக்க பீப்புள் அவங்க அதை அட்டெம்ப்ட் பண்ண மாட்டாங்க. couldn't do it, like இல்ல எனக்கு வேணாம், என்னால இது பண்ண முடியாது அப்படிங்கிற இல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அதே இது growth mindset இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they were doing it, they were trying to complete it. அவங்களால பண்ண முடியலனாலும்
தே ட்ரைட் ஆன் கீப் ஆன் டூயிங் இட், அந்த மாதிரி சம்திங் அந்த ஸ்டென்ஸ்லாம் வரும்னு தோணுது. இல்ல இது நீ சொல்றது ரொம்ப யூஸ்வல் அப்படின்னா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். அது முடியாதவங்க கிட்ட தான் அவங்க நெக்ஸ்ட் ஹார்டர் பசில் கொடுத்தாங்க. அப்ப நீ ஒரு ஃபெயிலியர்ல இருக்க, நீ ஆல்ரெடி ஒரு பசில கம்ப்ளீட் பண்ணாம இருக்க, இப்போ உனக்கு எக்ஸ்ட்ரா லோட் கொடுத்தா நீ எப்படி ரியாக்ட் பண்றேன்னு பாக்குறதுக்காக. இல்ல அப்படி இல்ல, லைக் அது எக்ஸாக்டா அப்படி வராது. எப்படின்னா, ஏன்னா நீ ஃபெயிலியரா இருக்கும்போது உங்ககிட்ட அதை கொடுக்கறது இல்லாம நீ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற, நீ டிஃபரன்ஸ் அப்பதானே வரும். நீ ஸ்ட்ரகிள் பண்றவனுக்கு கொடுக்குற, ஸ்ட்ரகிள் பண்ணாதவன் ஈஸியா ஃபெயில் ஆகலாம். ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க இவன் வந்து முடிச்சுட்டான். முடிச்சவனுக்கு அடுத்து ஹார்டா கொடுக்கும்போது அவன் ஹார்ட்னஸ் ஃபேஸ் பண்ணும்போது அவனால பண்ண. ஆனா இதே இந்த பீப்புள் அவங்க ஹார்டா கொடுத்தாலும் they were still trying to complete. நான் அதை பண்ணிட்டு இருக்கேன், பரவாயில்ல இதோட ஹார்டா இருக்கா கொடுங்க, நான் ட்ரை பண்றேன். அது வந்து அவங்க growth mindset னு அவங்க டாக் பண்றாங்க. growth mindset people அந்த அவுட்கம்ல இருந்து தள்ளி வச்சு பாக்குறதும்பாங்கல்ல, அது ரொம்ப சிம்பிளா நம்ம எல்லாருமே பேசுறோம், அவுட்கம்ல இருந்து தள்ளி வச்சு பார்க்கணும் அப்படின்னு. பட் ஜெனரலா எல்லாராலே அது அவ்வளவு சீக்கிரம் நம்மளாலே பண்ண முடியாது. அது it doesn't happen over time. ஏன்னா growth mindset takes a lot of effort. நடக்கிறது கிடையாது. ஸோ அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அவுட்கம்ல இருந்து நம்ம தள்ளி வச்சு பார்த்தா அந்த லேர்னிங் ப்ராசஸ், அந்த எஃபர்ட் நீ என்ன பண்றியோ அதுல 200% கொடுத்து அதை நீ பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ நீ ஃபெயிலியர் ரீச் ஆகலாம். அந்த பர்டிகுலர் அவுட்கம் வந்து ஃபெயிலியரா வரலாம். வரும்போது அதுல நீ என்ன தப்பு பண்ணன்னு கண்டுபிடிச்சு அதை போதும். எப்பவுமே வந்து ஒரு புக்கு வந்து நான் ரீட் பண்ற ஸ்பீட் ஆகட்டும், இல்லை நான் எந்த அளவுக்கு அந்த புக்கோட நான் வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிறேனோ, த மோர் ஐ ரிலேட் டு அ புக் த மோர் ஐ ஃபைண்ட் இட் ரெலவென்ட் ஃபார் மீ. அது அப்படி இருக்கிறப்ப இந்த புக்கு எல்லா புக்கு படிக்கும் போதுமே எனக்கு நிறைய ஃபுட்டேஜஸ் வரும் மைண்ட்ல. நான் பார்த்த விஷயங்கள், எனக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ், இல்லை என் லைஃப் ஸ்டோரிஸ் நிறைய எனக்கு மைண்ட்ல ஃபிளாஷ் அப் ஆகும். ஸோ இந்த புக்ல வந்துட்டு அந்த ஃபிக்ஸர்ஸ் க்ரோத் மைண்ட் செட் படிக்கிறப்ப நீ சொன்ன யூ வாண்டட் டு ஷேர் லைஃப் அந்த ஒரு எக்ஸாம்பிள் அது சொல்லல. அது ரீட் பண்ணும்போது நீ சொல்லும்போது சோ மைண்ட்ல அந்த சோ when did you first experience a growth mindset people? உனக்குள்ளயா இல்ல மத்தவங்க கிட்ட நீ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்? இன்னொருத்தங்க கிட்ட பாத்து அதுக்கு முன்னாடி நிறைய பேர் மீட் பண்ணிருப்பேன். பட் ஆனா எனக்கு டக்குன்னு இதை ரீட் பண்ணும்போது எனக்கு அந்த பர்சன் ஸ்ட்ரைக் ஆனது எப்படின்னா, நான் வந்து என்னோட மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு I was like applying for jobs, like ஒரு 100 இன்டர்வியூஸ் மேல கொடுத்துருப்பேன். ஸோ இன்டர்வியூஸ் நம்ம கொடுக்கும்போது நமக்கு எப்படின்னா, சில இன்டர்வியூஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது நமக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம், நம்மளே செம்மையா பண்ணிருக்கோங்கிறது நமக்கே தெரியும். அப்படிதானே? நல்லா பண்ணிருக்கோம், நம்மளே யோசிப்போம், ஓகே நல்லா பண்ணிருக்கோம்பா இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது. சில இன்டர்வியூஸ் நம்ம கொடுக்கும்போது நமக்கே தெரிஞ்சிடும், ஓகே we are not our best in this particular interview அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதான் 100 இன்டர்வியூஸ் நல்லா பண்ண இன்டர்வியூஸ்ல எதுவுமே எனக்கு கிடைக்காத அந்த ஜாப், இந்த இன்டர்வியூ வித் மை இன்னோவேட்டர்ஸ் ரூமோட ஃபவுண்டர், அவரோட நான் இந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறேன். இட் வாஸ் ஜஸ்ட் 30 minutes to 45 minutes இன்டர்வியூ வந்து எனக்கு போகும்போதே தெரியுது இட்ஸ் நாட் கோயிங் குட், நான் நல்லாவே பண்ணலன்னு எனக்கே தெரிய ஆரம்பிக்குது. சின்ன கொஸ்டின் கூட எனக்கு ஒழுங்கா ஆன்சர் பண்ண முடியல, அது ஏன்னு தெரியல. ஹி ஆஸ்க் மீ கொஸ்டின், ஓகே சார் நான் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்பேன், இப்போ நீங்க கூட வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், உன்னால அது பண்ணவே முடியல, நீ அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் சும்மா ரேண்டமாக சொன்னேன், ஓகே ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியலன்னா நான் யூஸ்வலாக நம்ம எல்லாருமே பண்ணுறதா நான் கூகுளில் போய் இது எப்படி பண்ணணும்னு பார்ப்பேன். பார்த்துட்டு ஓகே அது என்ன பண்ண முடியும் அதை பார்த்து அதை அப்படியே அதை நான் வந்து பண்ண பார்த்துட்டே இருக்கும்போது ஓகே எனக்கு நான் பண்ணிட்டேன்னா ஓகே நான் பண்ணிட்டேன்னு உங்ககிட்ட சொல்லுவேன். அப்படி இல்லை என்னால் பண்ண முடியலன்னா நான் இந்த ப்ராசஸ்ல பண்ணியிருக்கேன், இதுல எனக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது, இது எப்படி பண்ணலாம்னு நான் உங்ககிட்ட கேட்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். இது சொன்னோன்னே யோஸ் லைக் ஓகே ஃபைன் லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நீ என்னோட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. ஃபுல் டைம்ல எங்களோட முதல்ல ஃப்ரீலான்சிங்கா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணு, ஒரு ஃபியூ ஹவர்ஸ் என்னோட ஒர்க் பண்ண நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு இதை ரீட் பண்ணும்போது I was just taken back to that. ஓகே ஸோ he had particularly, ஏன்னா ஈஸியா அதை வந்து இவன் நமக்கு செட் ஆக மாட்டான், ஹைரிங்லயுமே இது ஒரு இருக்குல்ல growth mindset பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, இவன் ஃபிட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ he saw that I was ready to learn and do thingsங்கிற அந்த ஒரு எபிலிட்டி இருக்குதுங்கிறத அதை டிஃபைன் பண்ணி தான் ஹி லைக் என்ன வந்து ஹையர் பண்ணாங்க. ஸ்டில் ஐ ஒர்க் வித் தட் கம்பெனி ஒன்லி, ரைட்? லைக் அந்த கம்பெனி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுதான் சொல்லுவேன், அது என்னோட ஃபர்ஸ்ட் இப்போ இந்த புக் ரீட் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு ஐ டுக் பேக் டு தேர். அங்கே பார்க்கும்போது ஓகே இஸ் அ பர்சன் ஹூ ஹாஸ் அ growth mindset. ஸோ அதுல இருந்து ஒர்க்கிங் வித் தெம் ஃபார் த பாஸ்ட் 3 years எனக்குமே அது பயங்கரமா அது எனக்குள்ளே வந்துட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆன் அன் ஆவரேஜ் டெய்லி நம்ம பேசும்போது, டெய்லி அந்த மாதிரி பீப்புளோட நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது நம்மளுமே அந்த மாதிரி ஆஸ்பெக்டிங் நம்மள புஷ் பண்ணிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நினைச்சாதான். நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னேன்ல? ஆமா, அது அந்த நான் வந்து இந்த படம் இந்த புக்கு வாசிக்கும் போதே வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடி பார்த்த ஒரு படம், நல்ல தமிழ் படம் ஆக்சுவலா, ராட்சசின்னு சொல்லிட்டு ஒரு படம். யாரு? ஜோதிகா நடிச்சிருப்பாங்க, டைரக்டர் உண்மையில ஞாபகம் இல்லை, நான் செஞ்சுட்டேன் பின்னிட்டு. அந்த படத்துல வந்துட்டு என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் பிரச்சனையை பத்தி பேசியிருப்பாங்க. அட்லீஸ்ட் நம்மளோட தமிழ் சொசைட்டியில் அதை பத்தி பேசியிருப்பாங்க. என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை வந்துட்டு இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்கும், அவங்க ஆல்ரெடி ரொம்ப ரூரல் அண்ட் ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்க வீட்டில் வந்து படிக்க வைப்பாங்க. அண்ட் கவர்மெண்ட் இஸ் பிரிங்கிங் மெனி ஸ்கீம்ஸ் டு புல் தம் அவுட் ஆஃப் தேர் ஹோம்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப பட் அந்த ஃபர்ஸ்ட் சைட் ஆஃப் ஃபெயிலியர்ல மோஸ்ட்லி அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க படிப்பு நிறுத்திட்டு அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பிடுறாங்க, விச் இஸ் நாட் அ குட் சைன்.
ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 12th ஏதாவது முடிச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட அந்த டெசிஷன் கொடுத்தா கூட ஓகேவா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையா போடுறது அந்த படத்துல அந்த அந்த விஷயம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பேசியிருப்பாங்க. ஜோதிகா வந்து அந்த படத்துல வந்துட்டு ஒரு ஹெட்மாஸ்டர் ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க. ஜான்சி ராணின்னு நினைக்கிறவங்க பேரு கரெக்டா. சில பசங்களை வந்துட்டு 9th வந்து ஃபெயில் ஆக்கியிருப்பாங்க. ஸோ ஃபெயில் ஆனனால அந்த பசங்க வந்து அகைன் 9th படிச்சிருக்கணும். பட் அப்படி இல்லாம அந்த வீடுகள்ல வந்துட்டு அந்த பசங்களை வந்து வயல் வேலைக்கு கொத்தடிமை அனுப்புறது, பண்ண வேலைக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அவங்கள வேற ப்ரொஃபஷனுக்கு அனுப்பிடுவாங்க குடும்ப கஷ்டத்தினால. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன ஒரு போல்டா ஒரு கால் எடுப்பாங்க. என்னன்னா அங்க வந்து அந்த ஃபிக்ஸட் வர்சஸ் க்ரோத் மைண்ட் செட் நான் பார்த்தேன். ஃபிக்ஸட் மைண்ட் செட்னா அந்த அந்த பேரண்ட்ஸோட மைண்ட் செட், நம்ம விதியே இப்படிதான், நமக்கு இவ்வளவுதான் நம்மளால முடியும், படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம், நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெருசுன்னு சொல்லிட்டு அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி குடும்ப கஷ்டத்துக்காக அவங்க வேற சைட் புஷ் பண்ணிடுவாங்க. வேறஸ் ஜோதிகா வந்து she will challenge them with the growth mindset. இல்ல நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 9th ஃபெயில் ஆன பசங்களை வந்துட்டு டைரக்டா 10th எழுத வைப்பாங்க. நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு வீடா போய் ஃபெயில் ஆன பசங்க எல்லாரையுமே போய் கலெக்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துட்டு 10th எழுத வச்சு 10th அவங்கள பாஸ் பண்ண வைப்பாங்க. இப்ப எது சரி, லீகலி எது சரி எது தப்பு, விச் இஸ் ஃபார் தி சிஸ்டம் விச் இஸ் அகைன்ஸ்ட் தி சிஸ்டம்னு பார்க்காம இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ட் வந்து அந்த படமே வந்து எனக்கு ரொம்ப இப்போ வரைக்கும் நான் ஞாபகம் வச்சு பேசுற அளவுக்கு அவ்வளோ இம்பாக்டான படம் அது. ஸோ அப்ப வந்து அந்த பசங்களை வந்து நீங்க 9th முடியாதுன்னு சொன்னீங்க, நான் 10th பாஸ் பண்ண வச்சிருக்கேன், இதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபைனலி ஷி வில் சரண்டர் ஹெர்செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி லா அப்படின்னு இருக்கும். இந்த படம் வந்து நான் க்ரோத் மைண்ட் செட்டோட ரிலேட் பண்ணி அந்த படத்தெல்லாம் விட்டு பார்த்தா அந்த பர்டிகுலர் ஒரு டீச்சர்ஸ்னாலே அப்படிதானே இருக்கணும். டீச்சர்ஸ் ஆர் சப்போஸ் டு ஹேவ் a growth mindset which should be a minimum eligibility criteria. ஏன்னா ஃபிக்ஸட் மைண்ட் செட் இங்க வேலை இல்லை. அப்போ ஏன்னா இப்ப எப்படி சொல்றது, எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்காதுன்ற மாதிரி எல்லா பசங்களுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க, ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் இருப்பாங்க, மீடியம் லேர்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே வந்துட்டு ஒரே பாரை வச்சு நம்மளால மெஷர் பண்ண முடியாது. ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா விளையாடுவான், ஒருத்தர் அகாடமிக்ஸ்ல வீக்கா இருப்பான், ஒருத்தன் வந்து கோ கரிக்குலர்ல நல்லா பண்ணுவான், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல வர மாதிரி இருப்பான். ஹோல் அண்ட் சிஸ்டமே அப்படிதானே இருக்கு. சிஸ்டம் தான் இங்க வந்து அவங்க ஷீ இஸ் ஆக்சுவலி பேசிக்கலி கொஸ்டினிங் சிஸ்டம் தான். நீங்க பண்றது இப்படி இருக்கு, இப்படியும் உலகத்துல சில நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆல்ஃபிரட் பினெட்னு சொல்லிட்டு ஒரு ஐக்யூ டெஸ்ட்டை கண்டுபிடிச்சவரை பத்தி ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். அவர் எதுக்காக அந்த டெஸ்ட்டை கண்டுபிடிச்சாரு, எல்லாம் நினைப்பாங்க ஐக்யூ டெஸ்ட் வந்து அவர் கண்டுபிடிச்சது சில்ட்ரனை வந்துட்டு ஒரு மாதிரி அந்த இவன் அந்த பாருக்கு மேல இவன் அந்த பாருக்கு கீழே, அவர் அப்படி கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. அவர் என்னன்னா அது ஒரு சிம்பிளா பிரான்ஸ்ல வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மக்கள் கிட்ட பசங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிதான் அதுக்காக தான் அந்த சிஸ்டமே போட்டிருப்பாரு. அதை நம்ம எடுத்து எல்லாரையுமே நம்ம கேட்டகரைஸ் பண்றது கூட ஓகே வித். ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு ஐடென்டிஃபைங் லைக் ஓகே உங்களுக்கு என்ன இருக்கு அனாலிசிஸ் பார்த்தா கேட்டகரி ஒரு அனாலிசிஸ், அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அதை பொறுத்து தான் அந்த இப்போ இந்த புக்ல பார்த்தா அதுக்கு அடுத்து பார்த்தா இப்படி இருக்கும்ல, இட் இஸ் டிவைடட் லைக் என்னென்ன பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப், பேரண்டிங், applying growth mindset and relationship, parenting, teachers, business அப்படின்றது. சோ நம்ம டீச்சர்ஸ்னு ஆரம்பிச்சிட்டோம். அதோட நம்ம அது என்னங்கிறது அதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ்னா ஆல்மோஸ்ட் பேரண்டிங்கும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே டீச்சர்ஸ், பேரண்டிங், கோச்சிங் இதெல்லாம் ஒரே கேட்டகரிக்குள்ள தான் கொண்டு வராங்க. ஆமா. சோ அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல நீ என்ன நினைக்கிற? டீச்சிங் அதாவது பேரண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நான் வந்து 3 Idiots படம் சொல்லுவேன். அதுலயே வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடுக்குள்ள எல்லா கான்ஃபிளிக்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ஒரு ஃபிக்ஸட் மைண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இவர் மாதவனோட கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஃபரான் குரேஷி அவரோட கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஹி வாண்டட் டு பி a photographer innately. பட் ஆனால் அவங்க வீட்டில் வந்து இல்லை நீ வந்து இன்ஜினியரிங் படிச்சாதான் உன் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு they will try to push him. ஆனால் அவனுக்கு அந்த எபிலிட்டி இருக்கும், he will be ready to put effort on that career. ஆனால் குடும்ப ப்ரெஷர்னால he will go up to the final year and then he will change his decision. இல்ல எனக்கு இது வேணாம், நான் என்னை விட்டுருக்கப்பா அப்படின்னு சொல்ற சீன் வந்து ரொம்ப மெமரபிளான சீன். தமிழ்ல கூட அந்த நண்பன் படத்துல வந்திருக்கும். ஸோ அப்படி வந்துட்டு பேரண்டிங் வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸுமே அப்படி, அதாவது அந்த ஜேர்னி தான் முக்கியம் பேரண்டிங்ல. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற விஷயம் எது வேணா இருக்கலாம், இட் கேன் பி ஃபிக்ஸட், இட் கேன் பி a growth, எப்படி வேணா இருக்கலாம். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்க பசங்க வந்து என்ன சொல்றாங்கன்றத கேட்டுட்டு உங்க மைண்ட் செட்டை மாத்திக்கிறதுன்னு இருக்குல்ல, அது தப்பு இல்லை. பேரண்டிங்ல வந்து நான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அவங்க விஷயத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கிட்டா அது ஒரு வின்-வின் சிச்சுவேஷனா இருக்கும். தட்ஸ் ட்ரூ. இப்போ அதுல நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ பாரு நம்ம இப்போ ஒரு பையன் நல்லா படிக்கிறான் மீன்ஸ் தாண்டி லைக் நல்லா ஸ்கோர் பண்றான், 100 மார்க்ஸ் எடுக்கிறான், நீ செம்ம ஸ்மார்ட்ல நம்ம சின்ன வயசுல இருந்து அப்படியே சொல்லலாம், ஒரு டாக் பண்ணிடுவோம், சொல்லிடுறாங்க ஸ்மார்ட் நம்ம டாக் பண்ணி அப்படியே கொண்டு
அப்போ அந்த பையன் ஏதோ ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்ல அவனால பண்ண முடியல, அவனால அதை வந்து ஸ்கோர் பண்ண ஒன்னும் 97 எடுத்துருக்கும் 97 கொஞ்சம் ஏதாவது கம்மியாகுது, இல்ல 20 மார்க் எடுத்திருக்கான் போட அந்த 100 டேக்ல இருந்து கம்மியாகும், நீ அவ்வளவு ஸ்மார்ட் இல்ல போலியே, உன்னால இது பண்ண முடியல. இது வந்து இதுவே ஒரு பெரிய தப்புன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவன் 100 எடுத்தது மேபி அவனுக்கு கொஞ்சம் இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி அவனுக்கு நல்லாவே இருக்கலாம். ஆனா அது மட்டும் இல்ல, அவன் முந்தின நாள் இருந்து படிச்சிருக்கான், அந்த எஃபர்ட்ட போட்டிருக்கான். கரெக்ட். அதுதான் நீங்க பார்க்கணும். நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்றது 100 மார்க்கை தாண்டி லைக் நீ ஏன் 100 மார்க் எடுத்தங்கிறத அவன் புரிய வைக்கணும். ஏன்னா பீப்புள் லைக் ஏர்லியா சின்ன வயசுல இருந்து நீ இதை கல்டிவேட் பண்ணலாம். சரியா, மைண்ட் செட்டுங்கிறது சின்ன வயசுல இருந்து கல்டிவேட் ஆகிறதா. ஈஸியா நீ பீப்புள் வந்து ஃபிக்ஸ் மைண்ட் செட்டுக்குள்ள போட்டுடலாம். எப்படின்னா நீ ஸ்மார்ட்னு சொல்லி அவங்களும் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிடும், நீ க்ரோ ஆகும்போது ஓகே நான் ஸ்மார்ட் தான் போல, எனக்கு எஃபர்ட்டே இல்லாம நம்ம நம்மளே நிறைய பேரோட பேசி இருப்போம்டா ஸ்கூல் டைம்ஸ்ல, அவன் படிக்காம அவன் ஜாலியா ஸ்கோர் பண்ணிடுவான் அப்படின்னு பேசுறது, அது சொல்லுவோமா. ஆனா யாராலையுமே அப்படி பண்ண முடியாது, புரியுதா? அவன் வீட்டுல என்ன எஃபர்ட் போடுறான்னு தெரியாது, புரியுதா? சோ இதுவே ஒரு டேர்மிங் தானே, புரியுதா? இது வந்து எல்லாருமே இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ஸும் சரி, வீட்டுல பேரண்ட்ஸும் சரி, அவங்களோட பெரியவங்களும் சரி, வீட்டுல இருக்கிற பெரியவங்களும் சரி, எல்லாருமே அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட்ஸை பிரைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஈவன் தோ லைக் அவனால அது பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அவனாவே ஒரு 1 hour படிச்சவன் போய் அது எக்ஸாம் எழுதி 100 மார்க்ஸ் எடுத்தாலுமே நீ ஸ்மார்ட், அதனால நீ 100 மார்க் எடுத்தேன்னு சொல்லலாம். போட்ட எஃபர்ட்டுக்கான பிரைஸ் இது. நீ 1 hour படிச்சே நீ உன்னால 100 மார்க்ஸ் எடுக்க முடியுது, அப்போ இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீ இன்னும் எக்ஸல் ஆயிருவ, நீ இன்னும் சூப்பர் ஆயிருவ. அப்படியே அந்த எஃபர்ட்டை வந்து எம்பசைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு மேஜர்லி எப்படி இருக்கும்னா 2 பேரும் ஒரே மைண்ட் செட்ல இருக்க மாட்டாங்க. சரி, நம்ம லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜஸ் எடுத்துப்போமே. அப்படி இருக்கிறப்ப யூ டோன்ட் நோ வாட் யுவர் ஐ மீன் அவங்க கவுண்டர் பார்ட் வந்து வாட் ஹி ஆர் ஷி இஸ் கம்ப்ளீட்லிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்க மைண்ட் செட்டே உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். லைக் மைண்ட் செட்ஸ்ல வந்துட்டு அந்த பிரச்சனையே வராதுன்னு வச்சுக்கோயேன். வெல் பீப்புள் ஹேவ் ஆல்மோஸ்ட் எல்லாமே லைக்கபிள்ஸா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த கான்ட்ரரி வர்றப்ப அந்த பிளாட் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறதுதான் மேட்டர். உனக்கு என்ன எல்லாமே ஒரு சினிமேட்டிக்கா இருக்கணும், எல்லாமே ஒரு சினிமேட்டிக்கா இருந்தாலும் ஒரு கதையா வெதர் தே லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டரா இல்லையாங்கிறது வந்துட்டு இதுதான் இதுல பேசியிருப்பாங்க. நீ இப்போ சொல்ற பத்தியா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அது இருப்பாங்க. There is nothing called like they lived happily ever after. Okay, கரெக்ட். நான் இப்ப அத புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். Nothing called like this happily ever after கிடையாது. A relationship is like something like all other things. It is a work in progress forever. It's going to be like work in progress forever. நீ ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போற. நீ சொன்னதுல வர 2 பேரும் ஒரே மைண்ட் செட்ல இருந்தாலுமே ஒரே மைண்ட் செட்ல இருக்கவங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு கிடையாது. இங்க ஒரு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி பார்த்தாலே ஒரு தப்பான ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்க 2 ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது. அப்போதான் அங்க இது கண்டிப்பா பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் கமிங் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ், என்ன ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கணும். இந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் எப்போ இருக்கும், 2 பேருமே ஓரளவுக்கு ஒரு growth mindset இருந்தா மட்டும் அந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கும். நீ வந்து எதுனாலும் சொல்ல முடியுமா இருக்கணும். ஓகே இது தப்பா இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது, எனக்கு இது வந்து உண்மையா இப்படி ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி சொல்லும் போது அவங்க வந்து அதை அவங்களும் எடுத்துக்கிற நிலைமையில இருக்கணும். அப்பதான் 2 சைட்லயும் ஓப்பனா இருந்தாதான் நீ பேச முடியாது. அதான் 2 சைட்லயும் growth இருக்கணும். ஸோ அதான் நான் சொல்லுவேன், ஒருத்தர் உனக்கு சினிமேட்டிக்கா இருக்கிறதுக்காக ஒருத்தர் growth ஒருத்தர் ஃபிக்ஸ்டு இருந்தா நல்லா இருக்கும்னு நீ சொல்லுவேன். இல்ல அது அப்படிதானே நிறைய நடக்குதுங்க. தெரியாதுடா அது. அது எப்படி சொல்றது, இப்ப ஜென்ரலி வந்துட்டு இப்ப நம்ம சொசைட்டியே வந்து ஒரு சாவனிஸ்டிக்கான சொசைட்டி அப்படிங்கிறப்ப அதுவே வந்துட்டு ஃபிக்ஸட் மைண்ட் செட். அது வந்துட்டு யாருக்கு ஃபேவரபிளா இருக்குன்னா ஆப்வியஸ்லி பாய்ஸ்க்கு ஃபேவரபிளா இருக்கு. ஸோ பாய்ஸ்க்கு வந்துட்டு மோஸ்ட் அது ஆக்சுவலா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து உடச்சிட்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நீ பையன் யூ ஹேவ் ஆல் த பர்த் ரைட்ஸ் டு ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு கமாண்ட் ஓவர் உமன் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்குள்ள தள்ளிட்டேனா உன்னால அதுக்குள்ள இருந்து வரணும்னே தோணாது. எனக்கு ஃபேவர் பண்றதுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு கட்டி வச்சிட்டீங்களே, எனக்கு எதுக்கு நான் அதுல இருந்து நான் ஏன் வெளியே பிரேக் அவுட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் என்ன அவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து இதுதான் பேசிக் சைக்காலஜி இருந்திருக்கணும் கேர்ள்ஸ்க்கு. என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க வந்து சப்டியூ பண்ணிட்டே இருக்கிறப்ப ஒரு பாயிண்ட்ல தே ஹாவ் டு பிரேக் அவுட். இப்ப வந்து இது ஒரு சிம்பிள் பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். இது எப்படின்னா எப்போ ஒரு விஷயத்த வந்து நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீ இவ்வளவுதான் மட்டம் தட்டுறமோ ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கே தோணும் பிரேக் பண்ணணும்னு தோணும். இதுதான் மேஜரா நிறைய பொண்ணுகள். சில பேர் அது கூட வாழ பழகிருவாங்க. லைக் நம்மளோட அம்மா ஜெனரேஷனோ இல்ல அதுக்கு முன்னாடி இருக்க ஜெனரேஷனோ எல்லாமே ரொம்ப சப்டியூ ஆனப்பட்டவங்க தான். கண்டிப்பா இப்ப இருக்கிற கேர்ள்ஸ்க்கு இது வரணும். பிகாஸ் இதுக்கு மேல வரலன்னா வராது. நீங்க உங்க ஜெனரேஷன்ல ஏதாவது வந்தாதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன்னும் ப்ரோக்ரெசிவா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க, அது வந்து வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஒரு வீட்டுல இருக்கிறோம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஒரு பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க போயிட்டு இந்த டஸ்ட்பின் தான் பின் லைக் அதை எடுத்து போய் கொண்டு போய் வெளியே போடணும்.
வெளியே போடுறது. ஒருத்தன் வந்து ரொம்ப கிளீனா இருக்கிறத அந்த பொண்ணு கொஞ்சம் கிளம்சியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பையன் வந்து அவன் வந்து டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கான், அவன் போட மாட்டான். ஒரு நாள் போட நான் 3வது நாள் ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறான், நீ ஏன் போடல. ஸோ ரிலேஷன்ஷிப்ல பொறுத்த வரைக்கும் இதுலயே மென்ஷன் பண்ணிருக்கிறதா ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் ப்ளேம்ங்கிறதா. அங்க இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப்பே உடைய ஆரம்பிக்கும் எனக்கு தோணுது. நீ எப்போ வந்து ஒரு கொஸ்டினா இல்ல ஒரு கொஸ்டினா சொல்லாம அது ஒரு ப்ளேமா கேட்கற, அது கொஸ்டினா ஏன்னு கேட்காம நீ ஏன் இப்படி பண்றங்கன்னு கேட்க ஆரம்பிக்க பத்தி அங்க இருந்தே ஒரு ஃபாலோ ஆரம்பிக்கும்னு என்னோட ஒரு பிலீஃப். ஸோ அதான் சொல்றேன், ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கு. ஸோ அதான் அந்த எக்ஸாம்பிள் இப்படி சொல்லியிருப்பாங்க. நீ அப்படி இல்லாம ஒரு 2 நாள் நீ பண்ணி காமி, இதான் நான் இப்படி டெய்லி இப்படி எடுத்து போய் போடுறேன், இப்படி போடுறதுனால இந்த இடம் எவ்வளவு கிளீனா இருக்குது, இது இருக்கு. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நீ உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது. either you explain it in words or you lead by example. ஆக்ஷன்ஸ்ல சொல்றது அவ்வளவுதான். அப்படி பண்ணும்போது அது ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க வந்து அது ப்ளேம் ரூட் எடுத்துருவாங்க. they don't do it like அதுக்கப்புறம் அதுவே ஒரு பிரச்சனையாகி அது பயங்கர மல்டிப்ளை காம்பவுண்டிங் ஆயிடும். அதே இது இங்க பாத்தீங்கன்னா அப்படி இல்லாம அது அதோட ஒரு ஓப்பன் சேனல்ல ஒரு கம்யூனிகேஷன் இப்படி எடுத்து வச்சா நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதா இருக்கும். Coming to business. Wow. Very interesting. What do you talk about Enron? Enron was example. Enron was அது வந்து ஒரு நேச்சுரல் கேஸ் அந்த மாதிரி ஒரு பவர் ரிலேட்டட் கம்பெனி. Enron என்ன பண்ணியிருந்தாங்கன்னா they hired all the best talents. எல்லாமே பெஸ்ட் டிகிரி பெஸ்ட் டேலண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாரையுமே ஹையர் பண்ணி வச்சுட்டு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சருமே இவங்க எல்லாம் பெஸ்ட் அந்த க்ளோரிஃபை பண்ற மாதிரி க்ளோரிஃபை பண்ணி ஓகே நம்ம கம்பெனி தான் பெஸ்டா போயிட்டு இருக்கு அப்படியே போயிட்டு இருந்தவங்க 2007ல பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்க. ஓகே, ஏன்னா அங்க வந்து யாருமே சேலஞ்ச் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா பெஸ்டான டேலண்ட் எடுத்துட்டு வந்து அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டாங்க. பெஸ்ட் பீப்புள் இந்த இது கொண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலை நடந்துடும். ஆனா அவன் படிப்புல அந்த பர்டிகுலர் ஸ்டடீஸ்ல அவன் பெஸ்டா இருந்தான், இந்த பர்டிகுலர் ஆபரேஷன்ஸ்ல அவன் பெஸ்டா இருக்கிறானா இல்லையா தெரியல. தேவர் நாட், ஏன்னா அவங்க கூட்டு வந்தது எல்லாமே அப்ப ஃபிக்ஸ் மைண்ட் செட் பீப்பிளா தான் இருக்கும். கரெக்ட், எல்லாரும் மோஸ்ட் ஆல்ரெடி இன்டெலெக்சுவலா செலிபிரேட்டரா இருக்காங்க. ஐ அம் ஸ்மார்ட் பர்சன், அந்த ஸ்மார்ட் சொன்னல அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி எல்லாரும் பஞ்ச் ஆஃப் ஸ்மார்ட் பீப்பிள் கொண்டு ஒரே இடத்துல விட்டு அது எப்படிங்க எல்லாரும் ஸ்மார்ட்டா இருக்கறப்ப எப்படிங்க ஃபீல் ஆக முடியும் அப்படினு அங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஈகோ வந்துரும். ஓகே நான் வந்து இதா இருக்கேன், நான் இவன்ட்ட போய் ஏன் கேட்கணும், அந்த கேட்கறதுங்க ஒரு இது இருக்காங்க, இவன்ட்ட கேட்கணும், இவன்ட்ட இதுக்கு பண்ணணும், அப்படி இப்படி பண்ணி எடுத்து மொத்தமா கம்பெனியே முடிச்சு விட்டாங்க. 2007லயோ 8லயோ பேங்க்ரப்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் சூப்பரா இருந்தது, ஜிஇ பத்தி சொல்லிருப்பாங்க. ஜெனரல் எலக்ட்ரிக் அதுல வெல்ச்சன் ஒரு சிஇஓ வந்திருப்பாப்ல. அந்த சிஇஓ வரதுக்கு முன்னாடி ஜியுமே கொஞ்சம் டவுனா இருந்திருக்கு. ஹீஸ் அ கைண்ட் ஆஃப் சிஇஓ who will talk with the board members கிட்ட எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி ஃப்ரண்ட் லைன் எம்ப்ளாயிஸ் வரைக்கும் போய் பேசுவாங்க. அவன் பார்த்தா லைக் ஒரு சிஇஓனா எவ்வளவு, அதுவும் ஜிஇ மாதிரி கம்பெனி, ஜெனரல் எலக்ட்ரிக் மாதிரி எவ்வளவு பெரிய கம்பெனி, எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், அதுக்கு ஒரு சிஇஓ இருக்கும்போது உன்னோட ஸ்கெடியூல் எவ்வளவு டைட் பேக்டா இருக்கும்னு யோசிச்சுப்பாரு. அவ்வளவு ஜாம் பேக்டா இருக்கும், டைமே இருக்காது. பட் ஹீ ஸ்டில் ஸ்பெண்ட்ஸ் டைம் வித் டாக்கிங் டு ஃப்ரண்ட் லைன் எம்ப்ளாயிஸ். ஃப்ரண்ட் லைன் எம்ப்ளாயிஸ் பேசும்போது தான் உனக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும், கிரவுண்ட் லெவல்ல என்ன நடக்குங்கிறது. ஸோ டாப் டு பாட்டம் நீ மொத்தமா அந்த ஷிஃப்ட்டை நீ கொண்டு வரும்போது மட்டும்தான் ஒரு கம்பெனியால லைக் இன்னும் அடுத்தது அதோட பொட்டன்ஷியலையும் தாண்டி க்ரோ ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் படி பார்த்தா எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச லைக் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ற எல்லா சிஇஓஸ், எல்லா ஃபவுண்டர்ஸ், பார்த்த ஸ்டீவ் ஜாப்ஸ்ல இருந்து எல்லாம் இப்போ இருக்க எலான் மஸ்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சாம் ஆல்ட்மன் எல்லாருமே அந்த growth மைண்ட் செட் இருக்கிற பர்சன்டா தான் இருப்பாங்க. இப்போ உன்னோட எக்ஸாம்பிள்ஸ் உனக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ரியல் லைஃப் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதா? இல்ல கேஸ் ஸ்டடி which I wanted to mention here என்னன்னா, திங்க் ஸ்கூல்னு ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ லிங்க் எஸ்பெஷலி என்னன்னா, அந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்துட்டு ராயல் என்ஃபீல்டோட டவுன்ஃபால் அண்ட் ஹவு தே மேட் இட் அகைன் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. வித் கிரெடிட்டிங் ஒன் பர்டிகுலர் பர்சன் கால் சித்தார்த் நினைக்கிறேன், அந்த கரண்ட் சிஇஓ ஆஃப் ஏஷியன் மோட்டார்ஸா ராயல் என்ஃபீல்டா ஆஃப்டர் ஏஷியன் மோட்டார்ஸ் டுக் ஓவர் ராயல் என்ஃபீல்டு. அதுக்கப்புறம் ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தெளிவாக பேசியிருப்பாங்க. அதில் வந்து ஹைலைட் என்னன்னா, அவருமே வந்துட்டு அந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட்குள்ள போகாம ராயல் என்ஃபீல்டு வாட் இட் வாஸ் ஒரிஜினலி, ராயல் என்ஃபீல்டு என்னவா இருந்திருக்குன்றத சொல்லி அவர் ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி அந்த பிராண்டு தான் முக்கியம், வண்டி ஓடுது ஓடல, சவுண்டு வருது வரலங்கிறது கஸ்டமர்ஸ்க்கு மேட்டர் ஆகல. எல்லா கஸ்டமர்ஸுமே தேவர் ஆக்சுவலி ரிக்ரெட்டிங் தட் ஏன் ராயல் என்ஃபீல்டு இவ்வளோ டவுன்ஃபால் ஆயிடுச்சுன்னு அவங்களே வருத்தப்பட்டு இருந்திருக்காங்க. அதை இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, he went on a நேஷன் வைட் ட்ரிப் போனார், பைக் ட்ரிப். ஆக்சுவலா ஹி கவர்ட் ஆல் தி ஸ்டேட்ஸ் அண்ட் போற இடத்துல எல்லாருமே ஹி ஹேட் அ டீம் வித் ஹிம். அப்புறம் போற இடத்துல எல்லாத்தையுமே ஹி மேட் அ லாட் ஆஃப் சர்வேஸ். அதுக்கப்புறம் ஒப்பீனியன்லாம் கேதர் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவருக்கு ஒரு தாட் ஃபிளாஷ் அப் ஆகுது, என்னன்னா ராயல் என்ஃபீல்டோட பிராண்டை நம்ம இனிமே புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஸ்டார்ட் பண்ண விஷயம் என்னன்னா தான் இந்த ரைடர்ஸ் கிளப், ராயல் என்ஃபீல்டு வந்து நிறைய அந்த காலாஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க கோவால, அந்த மாதிரி நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ்ல போயிட்டு ராயல் என்ஃபீல்டு ரைடர்ஸ் மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து பைக் கொடுத்து நீங்க ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பைக்கை பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் அந்த கிளாசிக், அதுக்கப்புறம் தான் நல்லா ஞாபகம் இருக்கு 2014-16
தே மேட் த கிளாசிக் 350 அந்த ரீடிஃபைன். அதுக்கப்புறம் தான் ராயல் என்ஃபீல்டோட 2.0 ஸ்டார்ட் ஆச்சு. அந்த அதோட அதுல மோஸ்ட் கீ பர்சன் இவரு. we move on to a critical segment called can we be both. அதாவது $1 million question. கரெக்ட். சோ வந்து ஒருத்தர் வந்து எப்பவுமே ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல இருப்பாரான்னா இல்ல, எப்பவுமே growth மைண்ட் செட்டாவும் இருப்பாரான்னு கேட்டா முடியாது. இப்போ நம்ம லைஃப்ல வந்து டெய்லி வேற வேற டொமைன்ல வேற வேற ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். வீட்டுல ஒன்று ஃபேஸ் பண்ணுவோம், வெளியே ஒன்று ஃபேஸ் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்று ஃபேஸ் பண்ணுவோம், ரிலேஷன்ஷிப்ல ஒன்று ஃபேஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே நம்ம ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோமான்னு கேட்டா இல்ல. ஒரு இதுல ஃபிக்ஸடா இருக்கிறவங்க இன்னொரு இதுல growth-ஆ இருக்கலாம். we are a mixture as a human, we are a mixture of a growth mindset and fixed mindset. நமக்கு எல்லாத்துக்குமே அதுல எல்லா மிக்சர் இருக்கு. ஏன்னா எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல நீ growth-ஆ இருக்க, எதுல இதா இருக்க. நீ கேட்ட கொஸ்டின் can we be both, we are both. the objective of like this podcast or this book இது எல்லாமே என்னன்னா to identify the point where we are fixed mindset and அங்க அதை எப்படி நம்ம புஷ் பண்ணி அங்கேயுமே growth mindset இருக்கலாம். ஏன்னா உனக்கு தெரியும் when you analyze yourself you'll get to know certain things நான் growth mindsetல இருக்கிறேன். எவ்வளவுதான் எனக்கு வந்து அங்க வந்து ஸ்ட்ரகிள் அப்சைக்கிள்ஸ் வந்தாலும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி நான் போகணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுல நீ as a person எப்படி ஒர்க் ஆகுறேன்னு உனக்கு தெரியும். புரியுதா? நீ growth சைட்ல இருக்கும்போது எப்படி இருக்குன்னு நமக்கு புரியும். அதே மாதிரி சில இடத்துல நீ ஃபிக்ஸடா இருக்குன்னு உனக்கு தெரியும். ஆனா அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணிடுவோம். நம்மளே சில விஷயங்கள் இப்ப புக்ஸ்லயே சொன்னேன், லாஸ்ட் இயர் நம்ம 20 படிச்சோம், அப்புறம் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் நெக்ஸ்ட் இயர் நம்ம பண்ணணும். இப்போ we have started. இதுவே ஒரு தான் கேமரா முன்னாடி இருந்து பேசுறது. ஆமா, அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே அந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் இருக்கு. நம்ம நிறைய பேசுவோம், ஆனா we don't put many of those into actions. இப்போ we started this one. இதுவே ஒரு growth mindset தான். பேசிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம அந்த இது மாதிரிதான் பாய்ஸ் பிளான் ஃபார் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் பிளான் ஃபார் ட்ரிப்ஸ் இல்ல ஒரு மீட்டப்போ இல்ல சம் கேதரிங்ஸோ எதுக்கு பிளான் பண்ணனாலும் பேசுவான் வரமாட்டான், இல்ல ஃபர்ஸ்ட் டைம் சொதப்புவான் அப்படின்னு சொல்லிட்டு there are types of friends among us. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட்டை ரொம்ப சில கேங்ஸ் தான் அது வந்து பிரேக் பண்ணி வராங்க. இந்த சொசைட்டிக்கு நான் அப்சர்வ் பண்ணதை வச்சு நான் ஒரு அட்வைஸ் ஒரு மென்க்கு கொடுக்கணும் அப்படின்னா, மென் ப்ளீஸ் ஹாவ் அ growth mindset when it comes to homes. அது நான் இந்த பாட்காஸ்ட்ல நான் எம்பசைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா நினைக்கிறேன். அதாவது நீங்க மற்ற இடத்துல எல்லாமே நீங்க ப்ராக்ரஸா ஒரு விஷயத்த பாக்குறீங்க. கரியர் ஆகட்டும், கரியர்ல நான் வளரணும்னு நினைக்கிறீங்க, பினான்சியலி நான் இண்டிபெண்டன்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா வீடுகள்ல வர்றப்ப உங்களுக்கு கொடுத்த ப்ரிவிலேஜ்னால நீங்க ஃபிக்ஸட் மைண்ட் செட்குள்ள நீங்க லாக் ஆகிக்கிறீங்க. டோன்ட் கெட் சோ ட்ரவுண்ட் இன்டு யுவர் ப்ரிவிலேஜஸ் தட் யூ ஃபர்கெட் தேர் இஸ் an ஆப்போசிட் ஜெண்டர் தேர் who coexist in your house அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அந்த விஷயம் மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா it helps many people's lives to become more easier. நீங்க ஆல்ரெடி ஈஸியா தான் இருக்கீங்க. men have a lot of privileges and you are already leading a very easy life. அதாவது சில பேர் சொல்லலாம், நீங்க இப்போ சோல் பிரெட் வினரா இருப்பீங்க, உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், உங்க அப்பா கடன் இருக்கும், உங்களோட கடன் இருக்கும், எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு இருப்பீங்க. தட் இஸ் ஆல் ஓகே. அது நீங்க அதாவது அது எல்லாருக்குமே தான் இருக்கும். அது பொண்ணுங்களாலும் பசங்கனாலும் இந்த ஃபினான்ஷியல் பர்டன்ஸ் எல்லாமே இருக்கும். பசங்க மெஜாரிட்டியா இருக்கீங்க, பட் பொண்ணுங்களும் அதுல இப்போ they are almost the ratio is becoming equal. ஆனா அந்த பை பர்த்னு ஒரு பிரிவிலேஜ் கொடுத்து உங்களை ஃபிக்ஸட் மைண்ட் செட் குள்ள தள்ள பாக்குறாங்க. அதாவது ஆண் குழந்தை பிறந்துருச்சு, இனிமே எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு பேரண்ட்ஸ் ஒரு ஃபிக்ஸ் மைண்ட் செட் ஒன்று வச்சுக்கிறாங்க. அதே இதை உங்களுக்குள்ளேயும் அவங்க அப்படியே அதை கடத்த பாக்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பிரிவிலேஜஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வருது. அதான் இப்போ நீ ஆட் ஆன் நான் சொல்றேன், நம்மளுமே நீ சொன்ன மாதிரி சில இடத்துல we could have been there. அந்த மாதிரி இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாம இருக்கலாம். பட் யூ ஸ்டார்ட் கொஸ்டினிங். இப்போ நம்ம எல்லாருமே பண்றதா, நம்ம வீட்லயே ஸ்டார்ட் கொஸ்டினிங். இன்னொரு ஆட் ஆன் ஒன்று சொல்றேன், இப்போ ஒருத்தன் வீட்டுல இருக்கிறது இருக்குல்ல. ஸோ இப்போ நீங்க எல்லாருமே அட் தி எண்ட் ஆஃப் தி டே கொஞ்சம் பேர் கல்யாணம் பண்ண போறாங்க, கொஞ்சம் பேர் பண்ண மாட்டாங்க, தட் செகண்டரி. பட் லைக் இஃப் யூ அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வருது, நீ வீட்டில் எல்லாருக்குமே அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும், அவங்களதான் சூப்பர் ஹீரோ பார்ப்போம். ஸோ நீயே ஒரு growth மைண்ட் செட்ல இல்லாம நீயே ஒருத்தங்களை அப்போ ஒரு பொண்ணையோ உன்னோட ஒய்ஃபையோ இல்லை தங்கச்சியோ நீ அப்படி ட்ரீட் பண்ணும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீ அதை தான் சொல்ற, நான் இப்படிதான் இருக்கிறேன், இது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லாம நீ கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும்போது அந்த அடுத்த ஜென்ரேஷன் ஒன்ன பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அஸ் அ ஹோலா அப்போதான் ஒரு ஜென்ரேஷனாவே ஒரு ஜென்ரேஷனல் ஒரு ஷிஃப்ட் இதுல வருமே தவிர, இப்படி ஒருத்தங்களும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதுல க்ரோ ஆகணும். நமக்கு வேற யாருக்குமே இல்லை, உனக்கு தான். ஸோ இதனால இப்போ உனக்கு கிடைக்கிறது உன்னோட வீட்டுல இன்னொரு பொண்ணுக்கு அது கிடைக்கிறதுனால ஒன்னு இன்செக்யூரா ஃபீல் ஆகாது. அதான் சொல்றேன், இன்செக்யூரா ஃபீல் ஆகாது. உனக்கு அது கிடைக்காம போறது கிடையாது, இருக்குது. அவங்களுக்கு கிடைக்கிறத நீ தடுத்துறாத, அது தடுத்துறாத இல்ல, நீ வரவை, யூ அட்லீஸ்ட் நீ பண்ணவை, அட்லீஸ்ட் விடுங்க. இல்லைன்னா இஃப் யூ ஆர் போல்ட் எனஃப் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. அவங்களுக்காக நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, தப்பு இல்ல. லைக் நான் இதுக்கப்புறம் யாரை மீட் பண்ணாலும் யாருக்கு முடிஞ்சா அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போறது ஃபர்ஸ்ட் புக் இந்த புக்காக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு லைக் இந்த புக் அவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்பட்டிருக்குது. இன்னொன்னு என்ன, ஃபிக்ஸட் மைண்ட்ஸ்ல இருக்குது தப்பு, பெரிய குலகுத்தம் அப்படின்லாம் யாரும் இங்க சொல்லலை, அப்படி அதை பத்தி நம்ம பேசல. ஆனா
இன்னொன்னு விஷயமும் இருக்குது, இதோட பெட்டரா இன்னொன்று இருக்குது, பெட்டர் ஆஃப் லிவிங் யுவர் லைஃப்னு ஒன்று இருக்குது, ஒன்ன நீயே பெட்டர்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. இது புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போறது அவங்களுக்கு தான், who wants to learn and grow and try to make a better version of yourself. yourself. Right on point. Perfect point அதான்.